Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு Valentine's Day breakfast recipe தான் பார்க்க போறோம். Red heart shaped pancakes. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. உங்களோட வேலண்டைனை நீங்க இந்த ரெசிபி மூலமா சர்ப்ரைஸ் பண்ணலாம். சோ வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இத லைட்டா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு sugar, ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி எதுவுமே இருக்க கூடாது. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தா பேட்டர் வந்திருக்கு. நம்மளோட pancake பேட்டர் ரெடியா இருக்கு. இது நீங்க அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைனா நீங்க சேர்க்க தேவை கிடையாது. இப்போ இந்த கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க நம்ம எப்படி pancake பண்றதுன்னு பாத்துறலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டரை அதுல வச்சிருங்க. இந்த மாவு வந்து அது half fill ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா குக் ஆகி ரெடியா இருக்கு. சோ ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு few செகண்ட்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறமா ஈஸியா அந்த குக்கி கட்டர்ல இருந்து நீங்க டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ரெட் ஹார்ட் ஷேப் pancakes ரெடியா இருக்கு. இது நல்லா சூடா கொஞ்சமா ஹனி கூட சர்வ் பண்ணி உங்க வேலண்டைன் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஸ்பெஷலான ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த ரெட் ஹார்ட் ஷேப் pancakes ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.